அன்னைக்கு மெட்டர்னிட்டி வார்டில் நீ தான் டியூட்டி? ஆமாம் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். லேபர் ரூமில் அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்தது ஷைலஜா தான் சார். ஷைலஜா? நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். ஒரு 8:45 போல் இருக்கும். குழந்தைய நான் தான் இன்குபேட்டர் வார்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எல்லா குழந்தையும் இன்குபேட்டரில் வைக்க மாட்டோம். ஆனால் இவங்க குழந்தையோட டெம்பரேச்சர் அன்ஈவனாக இருந்துச்சு. சாப்பிட போலாமா? பட்னி கிடந்தாலும் குழந்தை வந்துடாதுப்பா. புனிதவதி ராஜசேகரன் சார். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. அது ஒரு ப்ராக்சிமிட்டி சிஸ்டமில் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். குழந்தை 8 மணிக்கு வெளில எடுத்திருக்கீங்க. 8:35க்கு குழந்தைய அம்மா கிட்ட காமிச்சிருக்கீங்க. 8:45க்கு தான் குழந்தைய எங்ககிட்ட காமிச்சிங்க. கார்ட் கட் பண்ணுறதுக்கு சில சமயம் டைம் எடுக்கும். அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய சுத்தம் பண்ணிட்டு தான் அம்மா கிட்டேயே காட்டணும். அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் சார். அம்மா கிட்ட இருந்து கடைசியாக தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் தொப்புள்கொடி வழியாக குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹாஸ்பிட்டல் பெர்மிட்ரு, மெட்டர்னிட்டி பிளாக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டை கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் எஸ்பிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுகிறேன் சார். சரி பேசுகிறேயா. தேங்க்ஸ் சார். கேசஸில் எம்மோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஜெயிலேருந்து யார் வந்து போயிருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஸ்கெட்சு போடுறது சார், பிளான் போடுறது ஜெயிலில் தான் நடக்கும் சரி இங்கேயே உட்காந்து பேசுங்க சார். என்ன செல்வம், எப்படி இருக்க? பிள்ளைங்கள பார்த்தியா? சார் பொண்டாட்டி வரதே இல்லை சார். பார்த்து 3 மாதம் ஆகுது சார். சார் நீங்கள் சொன்னால் கேட்பா சார்? பேசுகிறேன். எனக்கு ஒரு தகவல் வேணுமே. ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதில் யாராவது குளம் தூக்குற மேட்ரு ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார். எவன் போனான்னு தெரியும், ஆனால் எதுக்கு போனான்னு தெரியாதுல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ஆனது வா, நம்ம ஏரியா பையன்ப்பா. பச்சை குழந்தைய காணாம்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. குழந்த மேட்டர்லாம் தெரியாது சார். உள்ள ஒரு மட்டை மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய மேட்ரு சார். கொஞ்சம் கேட்டு பார்த்து சொல்லு செல்வம். சார் பொண்டாட்டிகிட்ட பேசுங்க சார். என்ன கேஸ் சார்? கொண்டாம்ப்பா. யார? அவள் பொண்டாட்டிய அவன் ஃப்ரெண்டோட பார்த்துட்டான். பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது அப்படிதான்ப்பா. என்ன சார், ஜெயிலெலாம் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த கஜா ஞாபகம் வருதா? அவங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சப்ஜெக்டாக தெரிஞ்சுட்டு வரணும்ல கஜா. இப்படி பேசியே எல்லாம் வேலையும் வாங்கிடு சார். தம்பி சார் எனக்கு 15 வருஷமாக தெரியும். பேர் என்னையா? என் பேர் லைக்கு சார். அவன் பேர் ஷாரு. எத்தனை வருஷமா கஜாட்டா இருக்க? 3 வருஷமா சார். கை குழந்தை எதுவும் பார்த்த? ஹீரோ புலிங் பண்ணுறவன் அதை மட்டும்தான் பண்ணுவான். வேலையை முடிச்சுட்டு அங்கேயே மூத்தன் பெஞ்சிட்டு போயிடுவான். ஏன்னா நாளைக்கு எவனோ பண்ண கேஸ் அவன் மேலே போட்டால் பிச்சை எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் தூக்க மாட்டாங்க சார். நைட்டு பிளாட்ஃபார்மில் தூங்குறது, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஈஸியாக தூக்கிடுவானுங்க சார். இங்கே ஜன்னல் உடைக்கிறவன், பூட்டு அடிக்கிறவன், பூட்டு திறக்கிறவன்லேருந்து ஆரம்பித்து மட்டை பண்ணுற வரைக்கும் இங்கே ஒருத்தனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் குழந்தைங்க தூக்கணும், நாட்டுக்கு தான் சார் அவன் போனாங்க. இங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. குழந்தைய தூக்குறது தான் இங்கே சம்பவம். இன்னொரு குழந்தைய வச்சுட்டு போதெல்லாம் சினிமாவில் தான். தொழில் முறையாக செய்கிறவன் இதை செய்யலை சார். இந்த டிராஃபிக் கேஸ் எல்லாம் நீ இதுக்கு தான் வந்துக்கன்னு தெரியும் சார். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது லீடு கிடைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கான். தேடுறாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு பேரை கிடைச்சிடும் சார். என் வாயால் சாப்பிட்டு கொடுத்துட்டு. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, தைரியமா இரு. துறை நல்லா இருக்கியா? நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் சார். இன்கேட் அவுட் கேட் பக்காவாக ஸ்கேன் பண்ணிட்டோம் சார். குழந்தைய யாராவது கேட்டு வழியாக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிஞ்சுதா? சார் 8:30க்கு மேலே கையில் குழந்தையோட யாரும் வெளியில் போகல சார். இங்கே குழந்தை ஏதாவது காணாம போச்சானே? தெரியலப்பா. அப்போ உள்ள சார் க்ளீன் சார். டெலிவரி டைமிங், லேபரோட எக்ஸிட், இன்குபேட்டர் ரூம் என்ட்ரி எல்லாம் கிளியராக இருக்குது சார். இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தைய வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. இது ஒரு சின்ன நெக்லிஜிபிள் டூரேஷன் தான். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது சார். எக்ஸிட் என்ட்ரி, பாடி லாங்குவேஜ், கலர் அண்ட் காஸ்டியூம் கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். நான் வேலைக்கு வந்தப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. கண்ணு தான் கேமரா, மூளை தான் ஆடிஸ்க்கு. வரேன். ஓகே சார்.
குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை. ஐயா கொஞ்சம் தண்ணி கூட. இங்கே வா. போமா. கேமரா ஒன்று. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தைய வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. அங்கே போய் வை. இங்கே மட்டும் தான் டிஃபரன்ஸ் வருது, மற்ற இடத்துலலாம் கரெக்டாக இருக்கே. இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் இந்த சார். நர்ஸ் அவர் சொல்லு. அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க சார். சவுதியில் வேலை கிடச்சிருச்சுன்னு. நீங்கள் ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிட்டீங்க. சரி, அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடு. சார் எப்போ வேலையை விட்டு ரிலீவ் ஆனீங்க? சார் 1 வீக் ஆகுது சார். ரெசிக்னேஷன் லெட்டர் கூட 3 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். ஓ சவுதியில் வேலை கிடச்சிருக்கு சார். அதான். சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போங்க. ஓகே சார். நர்ஸ் சைலஜா உங்களுக்கு நல்லா பார்க்குமா? இல்லை சார். வேறு எதுவும் பண்ணாத. மேப் எடுப்பு, நான் வந்துடுறேன். சார் 5 ஆளுங்க வேணும் சார். எதுக்கு 5 பேர்? பார்த்தா பெரிய கேங் மாதிரி தெரியுது சார். ராணுவத்துக்கு சொல்லுவோமா? ஏஆரில் 4 பேரை கூப்பிட்டுக்கையா? இல்லை சார். ஆள் இல்லையா? பிஸ்டல் எடுத்துக்க சார். நேரம் போ. குட் மார்னிங் சார். எனக்கு குழந்தை இல்லை சார். சேகர் சார் தான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். குழந்தைய வாங்குறது தான் சார் நான் இங்கே போனேன். என்னையோட என் குழந்தை காணாமல் போய் 17 நாள் ஆச்சு. என் குழந்தை முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். பேரு மூர்த்தி. 2 பெண் குழந்தைங்க. முகப்பேரில் நர்சிங் ஏஜென்சி வச்சிருக்கேன். சென்னையில் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு மூர்த்தி சார் தான் நர்ஸ் ஏஜென்ட். ஃபாரினுக்கு கூட நிறைய பேர் அனுப்பியிருக்காரு. சிஏபிஜி 2 கிராஃப்ட் சேர்த்து பேசுங்க, கம்மியாக முடிச்சிடலாம். கிராண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்கும்.
6 ரூபா பேக்கேஜ். நான் எல்லார்கிட்ட பேசணும். உட்காரு. நான் பட்டல சார். அப்போ இதை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. என் வாயை பார்த்தியா எப்படி கிழிஞ்சிருக்குன்னு. 8 வயசுல தொழில் பண்ணுறேன், அப்படி ஈஸியாலாம் சொல்ல மாட்டேன். ஆனந்து, முகரையை மட்டும் விட்டுரு. சார் 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 வேணாம் சொல்லுங்க சார். சார் வயசாச்செல்லாம் பார்க்க மாட்டேன், மொத்த குரூப்பையும் தூக்கியாச்சு. சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல சார். ஷைலஜா ட்வின்ஸ்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐ எம் ஸோ சாரி சார். இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை சார். மாற்ற வரைக்கும் எதுவும் நடக்கலைன்னு தான் நம்பிட்டு இருப்போம் மேடம். பிஞ்சு குழந்தையை திருடுறியே, நல்லா இருப்பியா நீ? என்ன சும்மா திருடன் கத்தின்னு இருக்க? தூக்கி அனாதையா வீசிட்டு போன எத்தனை குழந்தைங்க என்னால் பெரிய பெரிய வீட்டில் நல்லா வாழுது தெரியுமா? கக்கூசில் இருந்து பார்க்கு, பஸ்ஸு, குப்பை தொட்டி, ரயில்வே ஸ்டேஷன், பிறந்த பச்சை குழந்தைய தூக்கி போட்டுட்டு போவாளுங்க. இந்த கைனால எத்தனை குழந்தைய தூக்கி கொடுத்துருக்கேன் தெரியுமா? தெரியுமா? சும்மா வந்துட்டான், மூடிக்கிட்டு போவியா? உன் மேலே கூட எனக்கு போகல சைலஜா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப உங்கள் அக்கா உன்னைய மாதிரியே பேசினா பாரு, அதான். கங்க்ராட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிச்சா ஃபாரின் போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் ஃப்ரீயாவே செஞ்சு தரேன்னு சொன்னா சார். விஐபினஸ் தானே, பண்ணிடலாம். என்ன கேஸு? டயாலிசிஸா? சேர்த்து பேசுங்க, கம்மியாக முடிச்சிடலாம். சார் இப்படி பிஹேவ் பண்ணா எப்படி சார்? பேஷண்ட்டுமா, உனக்கு தெரியாதா? இந்த பேமெண்ட் வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த லூஸு புத்தி சரியில்லாதான்னு நினச்சிக்க. இல்லைன்னா வேற ஒரு வேலை இருக்கு. நீங்கள் ட்வின்ஸ் தானே? யோனா, உங்க வந்து எனக்கு தெரியாது சார், இது என் தொழில். அப்புறம் அன்னைக்கு எடுக்கல கொடுத்தேன். நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும்தான் சார் கை வைப்பேன். அன்னைக்கு அந்த சேகர் போயிருக்கான்ல, அவன் சொன்னா ஒரு குழந்தைய தூக்கி இன்னொரு இடத்துல கொடுக்கணும், டபுள் பேமெண்ட்னு. அதான் பண்ணேன். அப்போ இந்த குழந்தை எங்க திருடி கொண்டாங்க? கோஸ் ஆஸ்பத்திரி 7வது வார்டு 2வது பட்டு.